மதுவிலக்கு எதிரான போராட்டம் வலுவடைந்து வரும் நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் தற்போது தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது தடியடி ஏற்பட்டிருக்கிறது, மதுக்கடை சூறையாடப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டு மக்கள் ஒரே முனைப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அதன் ஒரு அங்கமாகத்தான் இப்பொழுது காந்தியவாதி சில நாட்களுக்கு முன்னால் போராடி தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கலிங்கப்பட்டியில் சகோதரர் வைகோவினுடைய சொந்த ஊரில் அவர்கள் அறப்போராட்டம் நடத்துகிற அந்த நேரத்தில் இந்த நிகழ்வு என்பது மிகவும் வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. காவல்துறையினர் அவசரப்பட்டு விட்டார்கள் என்று எண்ணுகிறேன். அதை அவர்கள் உள்ளபடியே தடுத்திருக்க முடியும். அதோடு கண்ணீர் போய் குண்டுகள் எல்லாம் வீசுவது என்பது தேவையற்றது. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தமிழக அரசு மிக விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வந்து பகுதியாக இந்த மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஐயா, தொடர்ச்சியாக பல அரசியல் கட்சிகள் மதுவிலக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அண்மை காலமாக இந்த டாஸ்மாக் எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்கள் கணிசமான அளவுக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. சசி பெருமாளுடைய மரணம் உண்மையாக டாஸ்மாக் எதிரான மக்களை ஒன்றிணைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னையா? இது ஒரு மக்கள் புரட்சியாக இப்போ ஏற்பட்டு விட்டது. இது இனிமேல் தடுக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா அந்த காந்தியவாதியினுடைய உடல் இன்னும் கூட முடிவுக்கு வரவில்லை, கொண்டு வந்து போய் இன்னும் கிரிமேஷன் கூட பண்ணல. இந்த நேரத்தில் இது தொடர்ந்து எல்லா நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் பரவும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அது மேலும் அதிகமாக வளர விடாமல் அரசு ஒரு முடிவுக்கு வந்து அவருடைய கருத்தை அறிவித்து இந்த தேதியிலிருந்து நாங்கள் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தும் என்று சொன்னால் அது நாட்டு மக்களுக்கும் நல்லது, அரசுக்கும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஐயா.